கட்சி ஆரம்பிக்கப்பட்டதும் தொடர்ந்து தனித்து போட்டிட்டு 2026 தேர்தல் நோக்கி பயணிச்சிருக்கீங்க. என்ன மாதிரி புது அணுகுமுறை தேர்தலுக்கு கொண்டு வருகிறாங்க? எந்த இடத்துல அதிக அளவு வாக்கு வெற்றி? ஒரு முறையை மாற்றுவதுதான், ஒரு முறையை மாற்றுவது. எங்களுடைய பலம் பலகீனம் எதுன்னு எங்களுக்கு தெரிய வந்துட்ட பிறகு சண்டை போடுற முறையை போர் முறையை வகுத்து மாற்றிக்கிற வேண்டியதான். எங்கள்கிட்ட பணம் இல்லை, ஊடகங்கள் ஆதரவு இல்லை, பணம் இல்லை, வாக்குக்கு காசு கொடுத்து நாங்கள் இவ்வளவு வாக்கை பெற்றதில்லை. அது எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை தந்திருக்கு. அதில் ஒரு 4-5 மாதம் தானே பொறுத்திருந்து பாருங்க ஆட்டம் எப்படி இருக்குன்னு. நான் திரும்ப சொல்றது தான், சிவன் ஆட்டத்தை பார்த்துருப்பீங்க, சீமான் ஆட்டத்தை பார்ப்பீங்க. இந்த தேர்தலில் வேற மாதிரி வியூகங்களை வகுத்து, அந்த நுட்பங்களை வகுத்து ஒரு இந்த பூமியின் சொர்க்கமா இந்த என் நாட்டை, என் தாய் நிலத்தை மாற்றுவேன். உலகத்தின் தலை சிறந்த நாடா. அது சொல்லும்போது நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்க. நான் காட்டுவேன் எப்படி எங்க ஆட்சியில எப்படி இருக்கும் அப்படின்னு காட்டுவேன். அது அவர் சொல்றது சரியா தானே இருக்குது அப்படின்னு உங்களுக்கு நம்பிக்கை வரும். அப்போ எங்களை ஆதரிப்பீங்க. அதுவரை கொஞ்சம் பொறுத்துருங்க. எல்லாத்தையும் சொல்ல முடியாது. ஏன்னா நான் ஒன்று சொன்னா நீங்க அதை செஞ்சுக்கிட்டே வரீங்க. நீங்களா செஞ்ச மாதிரி முத இந்த மண்ணில் அன்பு சோலைங்கிற ஒன்று முதலா இங்க உருவாக்குனது எங்க இனத்திலே எங்க தலைவர் தான். போர்ல பிள்ளைகளை எல்லாம் வீரச்சாவை தழுவ கொடுத்த பெற்றோர்களை பாதுகாக்க அன்பு சோலை என்ற ஒன்றை நிறுவியது எங்க தலைவர் தான். அதுக்கு பிறகு இந்த மண்ணில் அவர் பிள்ளை நான் தான் ஆட்சிக்கு வரும்போது பிள்ளைகளால் கைவிடப்பட்ட பெற்றோர்களை பாதுகாக்க அன்பு சோலை என்ற ஒன்றை நிறுவனம்னு சொன்னோம். திருப்பி இப்ப நிதிநிலை அறிக்கையில் அன்பு சோலைங்கிறீங்க. இவ்வளவு காலமா நீங்க இதெல்லாம் என்ன பண்ணீங்க? திடீர்னு தமிழ்ல அரசாணைம்பீங்க, திடீர்னு சொல்லுவீங்க. அதெல்லாம் நீங்களா யோசிச்சு சொன்ன மாதிரி சொல்லுவீங்க. அதனால கொஞ்சம் காத்திருக்கணும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.